தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான அப்டேட் என்டிஏ தரப்புல இருந்து வந்திருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நீட்டுடைய ரிசல்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றது. அதற்குரிய அப்டேட் அப்படின்றது இப்போ நமக்கு என்டிஏ தரப்புல 3ஆம் தேதி 6வது மாதம் இன்னைக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சர் கீயை செக் பண்றது எப்படின்றதையும் வழிமுறையும் அவங்க கொடுத்துருக்காங்க. வெப்சைட்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்ன அப்படின்னா, அவங்கவங்க மெயில் ஐடிக்கு வந்து நீங்க எழுதின அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ஷேர் பண்ண அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட ஸ்கேன்டு காப்பி அவங்கவங்க மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அத நீங்க கண்டிப்பா எடுத்து பார்த்திருப்பீங்க இந்நேரம். அப்படி எடுத்து பார்த்துருங்க. அந்த காப்பிய கூட வைங்க. அது கூடவே ஆன்சர் காப்பி, அதாவது அந்த அவங்க குடுத்துருக்க ஆன்சர் கீய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது வந்து ஃபைனல் ஆன்சர் கீ கிடையாது. ப்ரொஃபஷனல் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீய கையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 2மே ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். எங்க தப்பு இருக்கு? நம்ம எத்தன மார்க் வருது? ஆக்சுவலா நம்ம எவ்வளோ இப்ப நீங்க வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆளுமே ஒரு கட் ஆஃப் மதிப்பெண் வரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்க ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஓஎம்ஆர் ஷீட், நீங்க உங்களுடைய ஆன்சர் பேப்பருமே உங்க கையில இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டுமே உங்க கையில இருக்கும். இப்ப நீங்க ஓஎம்ஆர்ல நீங்க வந்து எந்த ஆப்ஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அது கரெக்ட்டா இல்லையான்னு அவங்க குடுக்குற ஆன்சர் கீய வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது, நீங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது, நீங்க சரியான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆனா ஆன்சர் கீல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பொதுவா வந்து ஆன்சர் கீல அவங்க என்ன குடுத்துருக்காங்களோ அது சரியா இருக்கும். 99% கரெக்ட்டா தான் இருக்கும். சில நேரங்கள்ல வந்து நீங்க வந்து மேபி மாணவர் தவறா செஞ்சிருப்பாங்க. தவறா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து நீங்க ஒண்ணு ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பி ஆப்ஷன் கரெக்ட்ன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இங்க பி ஆப்ஷன் இருந்ததுன்னா, நீங்க பண்ணது கரெக்ட். அப்ப 4 மார்க் உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல பி ஆப்ஷன் நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆனா இங்க ஏ தான் சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப நீங்க பண்ணது தப்பு -1ன்னு அர்த்தமாயிடும். ஆனா இதே கேஸ்ல சில மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது 100% ஷூரா வந்து நீங்க பண்ணது கரெக்ட் தான். ஆனா இங்க ஆன்சர் கீல தவறா இருக்கிற மாரி தெரியுது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். உங்க புக்ஸ வச்சுட்டு நீங்க உங்களுடைய என்சிஇஆர்டி புக்ஸ வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது, அவங்க குடுத்துருக்கிற ஆன்சர் கீ தவறா இருக்கு. நீங்க சரியா தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுதுன்னா, இத நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். ரைட்டா? அந்த சேலஞ்ச் பண்றதுக்கு அந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ₹200 பே பண்ணணும். அந்த ₹200 பே பண்ணிட்டு அந்த ஒரு ஆன்சர் கீக்கு அந்த ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வந்து சேலஞ்ச் பண்றீங்க. இதே போல ஒரு ஆன்சரையும் கம்பல்சரி நீங்க வரிசையா செக் பண்ணிட்டே வரணும். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆன்சர், செகண்ட் ஆன்சர், தேர்ட் ஆன்சர் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ ஒண்ணொண்ணா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு வரும்போது உங்க ஆப்ஷன் நீங்க குடுத்த ஆப்ஷனுக்கும் அவங்க குடுக்குற ஆன்சருக்கும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து இதுல வேறுபாடு இருக்குதுன்னா, ஒண்ணு ஆன்சர் தப்பா இருக்கும் நீங்க சொன்னது. அப்படி இல்லன்னா, அவங்க குடுக்குற ஆன்சர் கீழ மேபி தவறா இருக்கலாம். அது பெரும்பாலும் வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கும். அப்படி இருந்தது, அவங்க குடுத்துகிறது தவறு தான் அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா, நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். ரைட்டுங்களா? தப்பா சேலஞ்ச் பண்ணா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ₹200 வந்து நஷ்டமாயிடும். ஏன்னா இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்றது. அந்த மாரி 2, 3 கொஸ்டினுக்கு நீங்க செக் பண்றீங்கன்னா, அப்போ ஒரு 3 கொஸ்டினுக்கு நீங்க வந்து சேலஞ்ச் பண்றீங்கன்னா, ஒரு ₹600 நீங்க பே பண்ணணும். சரிங்களா? இதே போல ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்குமே நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். அப்போ என்ன அப்படின்னா, உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்திருக்கு உங்க மெயில்ல. அத பாருங்க. ஆன்சர் கீ செக் பண்ணுங்க. 2மே செக் பண்ணி பார்த்துட்டு எது தவறா இருக்கு, எது சரியா இருக்கு, எந்த அளவுக்கு நாம மதிப்பெண் வந்திருக்கோம், இது எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதுமானது. இதற்கெல்லாம் டைம் லிமிட் என்ன அப்படின்னா, நமக்கு 5ஆம் தேதி, ஜூன் மாதம் 5ஆம் தேதி சாயந்திரம் 5 மணிக்குள்ள நீங்க உங்க பேமெண்ட்கள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, இதுதான் சரியான விடை. இதுல நீங்க பண்ணது வந்து சரியா இருக்கு. அவங்க குடுக்குற ஆன்சர் தவறா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. அது சேலஞ்ச் பண்றது இதுதான் சரியான விடை என்றது ரெஃபரன்ஸ்க்கு உங்க புக்குடைய உங்க புக்ஸினுடைய ரெஃபரன்ஸையோ, அந்த பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி, அத ஒரு பிடிஎஃப்பா மாத்தி, அத நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இதுதான் சரியானது. இந்த புக்ல இதான் இருக்கு. நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அத கண்டிப்பா செய்யணும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு நீங்க எத வச்சு நீங்க சொல்றீங்கன்னு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அதற்கு நீங்க அத வந்து ஒரு ப்ரூஃபா நீங்க சப்மிட் பண்றீங்க. இந்த மாரி எத்தன கொஸ்டின் இருந்தாலுமே அத நீங்க ப்ரூஃபா சப்மிட் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டு, கடைசியா நீங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்பான்ஸ், உங்களுடைய ஆன்சர் வந்து அங்க ரெக்கார்ட் ஆயிடும். சரிங்களா? அப்படி ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த மாரி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாணவர்களுமே இந்த வொர்க்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க என்டிஏன்னா, இவங்க பண்ணதெல்லாம் சரியா இருக்கா? தவறா இருக்கா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா, அதுக்கு ஒரு ப்ரூஃப் குடுத்துருக்கீங்க. இது கரெக்ட்ன்னா, அத வந்து அந்த பர்ட்டிகுலர் மாணவர்களுக்கு மட்டுமே இல்ல,
அதே தவறுகள், அதே விஷயத்த மற்ற மாணவர் யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்குமே அது சாத்தியப்படும். அப்படின்னு தான் மதிப்பெண் அப்படின்னு வரும். அவங்களும் சரியா எழுதியிருந்து மேபி அவங்களுக்கு தவறா குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரு சேலஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும். எல்லாருக்கும் வராது. சரிங்களா? அதையும் நீங்க பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கு. அதனால நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல சார் இதெல்லாம் நான் செக் பண்றதெல்லாம் நேரம் இல்ல. நான் எவ்வளோ மார்க்ன்னு தெரிஞ்சா போகுதும் அப்படின்னா, அந்த ஆன்ஸர் கீய வச்சுக்கிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதெல்லாமே சரி பண்ணிட்டு, இதெல்லாமே ஒரு தடவ வேலிடேட் பண்ணி எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா, திரும்ப அவங்க வந்து ஃபைனல் ஆன்ஸர் கீ அப்படின்றத வெளியிடுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்ஸர் கீ தான் இப்ப யாராவது வந்து அமௌண்ட் கட்டி பே பண்ணி செக் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி சேஞ்சஸ் எதா இருந்தா அத மாத்தி ஃபைனலா ஒரு ஆன்ஸர் கீ வெளியிடுவாங்க. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ரிசல்ட் அப்படின்றதுமே வெளிய வந்துரும். ஸோ இதுதான் வந்து என்டிஏயோட அடுத்த ஆக்டிவிட்டியா கண்டிப்பா இருக்கும். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஒர்க்க மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதுமானது. இல்ல உங்களுக்கு வந்து ஆன்ஸர் கீய சேலஞ்ச் பண்றது டெமோவா வேணும்னா, நீங்க எவ்வளோ பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்த்துட்டு, அதற்கு தகுந்த மாரி உங்களுக்கு நான் அத ரெடி பண்ணி குடுக்குறேன். ஏன்னா, ஸ்டூடெண்ட்டோட ஐடி வேணும். அத வாங்கி நாம செய்யறோம் இல்லையா? அதற்காக தான் அது வந்து டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. வேற என்ன தேவைன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் குடுக்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.